and welcome to Net TV for you IPL 2019 ஸ்பெஷலா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா CSK ஓட அந்த பிளேயிங் 11லாம் யாரு அப்படின்ட்டு தான். எஸ், ஃபர்ஸ்ட் IPLனால நமக்கு ஞாபகம் வருது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ஒட்டுமொத்த உலகத்தையுமே விசில் அடிக்க வச்ச நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ், இன்னொன்னு இது எஸ் இந்த ஐபிஎலோட இந்த சவுண்டு. இது ரெண்டும் தான். எப்பயாவது வந்து பிளேயர்ஸ் ஏதாவது சோர்ந்து போறாங்க, இல்லை மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரா போச்சு, ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மியூசிக்கை போட்டால் போதும் எல்லாருமே அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான். அண்ட் ஐபிஎல் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நிறைய சம்மந்தமான வீடியோஸ்லாம் நாங்கள் போட போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கெட் பேக் டு தி பிஸ்னஸ் ஆஃப் பிளேயிங் 11 ஆஃப் த சென்னை ஆஃப் த சூப்பர் கிங் ஆஃப் த ஆல் டைம் ஆஃப் த சாம்பியன். எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஓப்பனிங் யார் இறங்குவா அப்படின்னா என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி அம்பத்தி ராயுடு. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பிளேயர், அதாவது ரொம்ப இறங்கினோடனே கடன்னு அடிச்சு ஆடுற மாதிரியான பிளேயர் கிடையாது. ஆனால் அவரால் ஒரு பார்ட்னர்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ண முடியும். ஸோ அவருக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷெயின் வாட்சன் இறங்குவார். சும்மா மாடு மாதிரி இருக்கும் உடம்பு, அச்சாரு அப்படின்னா பந்தெல்லாம் பஞ்சர் ஆயிரும். ஆல்ரெடி பிக் பாஸ்ல வந்து நிறைய பந்தை வந்து பஞ்சர் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காரு. ஸோ ஐபிஎல்லையும் கண்டிப்பா அவர் வந்து ஓப்பன் பண்ணுவார். ஏன் முரளி விஜய் ஓப்பன் பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. முரளி விஜயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்ல ராய்டு யூட்டிலைஸ் வந்து நிறையவே யூட்டிலைஸ் பண்ணாங்க. அவர் அந்த யூட்டிலைசேஷனுக்கு அவருக்கு கொடுத்த போட்டு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆடினார். ஓப்பனிங்கும் ஆடினாரு, செகண்ட் டவுன்லயும் சூப்பரா ஆடினாரு. அதை தாண்டி ரீசெண்டா இந்தியன் டீம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராய்டு ரெப்ரசென்ட் பண்ண மேட்ச்லஸ் எல்லாமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் முரளி விஜய் அப்படின்னு எடுக்கும்போது ரீசெண்டா அவருடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. அண்ட் தோனி அவர்களும் வந்து சிஎஸ்கே அப்படிங்கறத தாண்டி அந்த 2019 வேர்ல்டு கப் இருக்குல்ல, அதுக்கும் பிரியாரிட்டி கொடுப்பாரு. அப்படிங்கிறப்போ ராய்டுக்கு கண்டிப்பா 2019 வேர்ல்டு கப்ல ஒரு இடம் இருக்கு. இப்போ அந்த சிஎஸ்கேவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ஐபிஎல்ல. ஸோ அதனால அவர் ஓப்பனிங் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஒன் டவுன் யார் இறங்குவா, விக்கெட் விழுந்தோடனே வாடி வாசல் திறந்தோடனே வந்துடுவான் பாரு, வேற யாரு, நம்மளுடைய ரெய்னா தான். எஸ், சுரேஷ் ரெய்னாவை தவிர அந்த பொசிஷனுக்கு வேற யாரா கரெக்டா இருப்பான்னு கேட்குறீங்களா? யாரெல்லாம் கரெக்டா இருப்பா, பட் அவருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொசிஷன் தான் ஒன் டவுன். ஒன்று அங்கே வந்து அக்ரெசிவா விளையாடணும், இல்லைன்னா கொஞ்சம் டிஃபென்சிவா விளையாடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் ஒரு மாதிரி லோ ஆயிரும். என்னடா ஃபர்ஸ்ட் விக்கெட்டே விழுந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சமயத்தில் ரெய்னா இறங்கி சும்மா ராகுல் டிராவிட் மாதிரி கொஞ்சம் டிஃபென்சிவா சீக்கி ஷாட்ஸ்லாம் விளையாண்டு அப்படியே அழகா சிங்கிளா ஸ்கோர் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா மொதல் 10 ஓவரில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கி சும்மா பந்தெல்லாம் பஞ்சாக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இறங்கும்போது ரெய்னாவோட கேமே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அக்ரெசிவாவே ஆடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 10 ஓவரில் அவங்க மெயின்டைன் பண்ண அந்த ஒரு டெம்பர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ற மாதிரி தான் ரெய்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவர் வந்தோன்னே இந்த பிச்சு செட் ஆகிறதெல்லாம் பார்க்க மாட்டார், அவர் பாட்டு அசால்ட்டா ஆடுவார். ஸோ அதனால ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரெய்னா தான். ஸோ செகண்ட் டவுன் யார் இறங்குவா, டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா மகேந்திர சிங் தோனி இறங்குவார். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராய்டு ஓப்பன் பண்ணாரு அப்படின்னா கேதர் ஜாதவ் இறங்குவார். இல்ல இன்கேஸ் ஃபேஃப் டுப்ளசிஸ் கூட இருக்காரு, அவரும் வாட்சனும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த செகண்ட் டவுன்ல தோனி இல்லைனா ராய்டு இவங்களுக்குள்ள ஒரு ஷஃபிள் இருக்கும். கண்டிப்பா வந்து ரொம்ப குரூச்சுவலான சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியான சமயத்தில் வந்து நம்முடைய தோனி அவர்கள் தான் இறங்குவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 பந்து இருக்கு, 50 ரன் தேவை, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் தோனி அவர்கள் தான் இறங்குவார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த 24 பால் அப்படிங்கிறது அது ஒரு ஜாலியாக ஒரு விளையாடுற மாதிரி தான். அந்த இடத்துல ஒரு பெருசா ப்ரெஷர் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டாரு, கூலா காமா எவன் போட்டாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாரு. இதுவே வந்து ஒரு 24 பால்ல வந்து ஒரு 20 ரன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ராய்டு இறங்குவார். நீங்க உடனே கேட்கலாம், அது என்ன 20 ரன்னா மட்டும் அவர் இறங்காம இவர் இறக்கி விடுறாரு அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான டைம்ல தான் பேக்கப் தேவை. இப்போ 24 பந்துக்கு 50 ரன் தேவைங்கிறப்போ இப்போ தோனி இறங்கி அவுட் ஆயிட்டாருன்னா கூட பின்னாடி பேக்கப்புக்கு ராய்டுன்னு ஒருத்தர் தேவையில்ல. ஸோ அதனால தான் தோனி அவர்கள் முன்னாடி இறங்குறாரு. அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அவர் ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பார்ல. ஸோ அந்த இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அவர் இறங்குவார். அதுக்கப்புறம் மற்ற பொசிஷன்ல யார் இருப்பா அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து இம்ரான் தாஹிரா கண்டிப்பா எடுப்பாங்க ஃபாரின் பிளேயர்ல. அண்ட் பவுலிங்க்கு வந்து டேவிட் வில்லி இருப்பாரு. இந்தியன் பவுலர்ஸ்ல வந்து தீபக் சஹர், மோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா இருப்பாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஷர்துல் தாகூர் அப்படிங்கிறவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் அவர் ரீசெண்டா இன்ஜூர் ஆனார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தது. மேபி முதல் 2 மேட்சஸ் அவர் ஆடாம இருக்கலாம். ஆனா தீபக் சஹரோட பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயே செம்மையா விளையாண்டுருக்காரு, பேட்டிங்லேயே அவர் யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மோஹித் சர்மா நமக்கு தெரியும், தோனி வளர்த்து விட்ட புள்ள. லாஸ்ட் ஓவர்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்லோ பாலு, அதுக்கப்புறம் வந்து டெத் பாலு, அதுக்கப்புறம் யாக்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே போடும். அவருக்கு துணையா வந்து நம்ம டுவேன் பிராவும் இருக்காரு. பட் லாஸ்ட் டைம் வந்து டுவேன் பிராவோட எக்கானமி வந்து லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 ரன் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி தோனி அவர்கள் வந்து மோஹித் சர்மா கூட வந்து பிராவோ யூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜடேஜா அண்ட் சாண்ட்னர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வாட்சன்,
சாண்ட்னர், இம்ரான் தாஹிர், டேவிட் வில்லி இவங்க 4 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மிடில் ஆர்டரே போதும். கேதர் ஜாதவ் இருக்காரு, மகேந்திர சிங் தோனி இருக்காரு, ராய்டு இருக்காரு, மேபி ஃபாஃப் ஓபன் பண்ணாரு அப்படின்னா ஃபாஃப் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தோனி, கேதர் ஜாதவ் இவங்க 2 பேருமே போதும் மிடில் ஆர்டர் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அந்த 11 பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னா அம்பத்தி ராய்டு, ஷேன் வாட்சன், சுரேஷ் ரெய்னா, மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ், ரவீந்திர ஜடேஜா, மிச்சில் சாண்ட்னர், இம்ரான் தாஹிர், தீபக் சகார், டேவிட் வில்லி, மோஹித் சர்மா. இதுதான் என்னுடைய பிரிடிக்டபிள் 11. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட தோனி அவர்கள் வந்து களமிறக்க போறது இந்த 11 பேர் நான் நினைக்கிறேன். நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா மாற்று கருத்து இருக்கும், அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த 11 பேர் விளையாடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன் நம்மளுடைய சின்னத்தலை ரெய்னா அவர்களுக்கும் கிறிஸ்டபர் ஹென்றி கெயில் அவர்களுக்கும். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. தயவு செஞ்சு பார்த்து நல்லா கமெண்டா கொடுங்க.